இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான மேக்ஸ் ட்ரிக்ஸை பார்க்க போகிறோம். a + b ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + 2ab + b². இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச ஐடென்டிட்டி தான். இதை பயன்படுத்தி நம்ம ஏகப்பட்ட ப்ராப்ளம் போட்டுருக்கலாம். ஓகேவா? இப்போ கூட பாருங்கள், x + 8 ஹோல் ஸ்கொயர் இதை கன்சிடர் பண்ணுங்கள். ஓகே, இது என்ன பண்ணுறோம், நம்ம a + b ஹோல் ஸ்கொயர் யூஸ் பண்ணி எக்ஸ்பாண்ட் பண்ணுறோம். a வர இடத்துல எக்ஸும் b வர இடத்துல 8 இருக்குது. இதை அப்ளை பண்ணும்போது நமக்கு x² + 2x × 8 + 8² இந்த மாதிரி கிடைக்கி. இதை நாம் ரெடியூஸ் பண்ணால் நமக்கு x² + 16x + 64, அதாவது x + 8 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x² + 16x + 64 இந்த மாதிரி. அதாவது இந்த ஐடென்டிட்டியை பயன்படுத்தி x + 8 ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஓகேவா? இப்போ ஈஸி மெத்தடை பயன்படுத்தி, அதாவது இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணாமல் எப்படி இதை எக்ஸ்பாண்ட் பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். x + 8 ஹோல் ஸ்கொயர் இது என்ன பண்ணிக்கலாம், x + 8 × x + 8 போட்டுக்கலாமா? ஓகே, எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், நமக்கு x² தான். அதனால் ஃபஸ்ட்டு டேர்மை நம்ம x² போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 8 ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 16. அப்போ நெக்ஸ்ட் டேர்மை என்ன பண்ணுறோம், x² அப்புறம் x தானே வரும், அப்போ 16x இந்த மாதிரி போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் 8 மல்டிப்ளை பண்ணால் 64. எக்ஸ் டேர்முக்கு அடுத்தது கான்ஸ்டன்ட் டேர்ம், அப்போ 64. ஓகேவா? அப்போ x + 8 ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு x² + 16x + 64. இந்த மாதிரி ஈஸியாக a + b ஹோல் ஸ்கொயரை யூஸ் பண்ணாமே நாம் எழுதிக்கிடலாம். சரியா? இப்போ இன்னொன்று பாருங்கள், x + 5 × x + 6 இதை மல்டிப்ளை பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணி என்ன கிடைக்கும் பாருங்களேன். இதை மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், x × x² வரும். அப்போ டிஃபால்ட்டாக ஃபஸ்ட்டு x² போட்டுக்கிடுவோம். 5ஐயும் 6ஐயும் ஆட் பண்ணும்போது 11. அப்போ x²க்கு அப்புறம் x டேர்ம் தானே 11x. அடுத்தது 5 6 மல்டிப்ளை பண்ணால் 30. ஓகேவா? அப்போ x² + 11x + 30ங்கிறத ஒரே ஸ்டெப்பில் நாம் பண்ணிடலாம்.